வணக்கம். தசரதர் அருளிய தனீஸ்வர ஸ்லோகம். ஒருமுறை தசரத சக்கரவர்த்தி சந்தித்து அவருடைய ஜோதிடர்கள் சனி பகவான் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சகடத்தை உடைத்து சஞ்சாரம் செய்ய போகிறார். அதனால் 12 வருட காலம் கடும் பஞ்சம் உண்டாகும். சகல லோகங்களும் அழியும் நிலை ஏற்படும் என்கிறார். தசரதர் மிகவும் கவலை அடைந்தார். உடனடியாக வசிஷ்ட முனிவரிடம் சென்று விஷயத்தை விளக்கினார். அவரும் ஜோதிடர்களை கூறியதை ஆமோதித்தார். அதனால் தசரதரின் கவலை பன்மடங்கு அதிகரித்தது. நாட்டில் பஞ்சம் நேராமல் தடுக்க உலகை காக்க வழி இல்லையா என்று கேட்டார் தசரதர். இல்லை மன்னா, இதை தவிர்க்க முடியாது பதிலளித்தார் வசிஷ்டர். அதை கேட்டு களங்கம் அடைந்தார் தசரதர். உறக்கம் இன்றி சிந்தனையில் ஆழ்ந்தார். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார். தனது ரதத்தில் ஏறி பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைவு வரை பயணித்தார். தான் எதிர்பாராத ஓர் இலக்கை அடைந்ததும் தமது வில்லில் நான் ஏற்றி சம்சார அஸ்திரத்தை சனி பகவான் மீது பிரயோகிக்க தயாரானார். இந்த நிலையில் சனி பகவான் கார்த்திகையிலிருந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் தருணம் நெருங்கியது. அப்போது அஸ்திரத்துடன் தசரதர் நிற்பதை பார்த்து சனி பகவான், தசரரே, தேவர்களையும் நடுங்க செய்யும் உனது பராக்கிரமம் வியக்க வைக்கிறது. அஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டாம், வேண்டாம், வரமளிக்க சித்தமாக உள்ளேன், என்ன வேண்டும் கேள் என்றார். அதைக் கேட்டு சற்று நிம்மதி அடைந்த அரசர், அவர் சனி பகவான் தமது வேண்டுதலை வைத்தார். சூரிய புத்திரரை, இன்று முதல் எனது நாட்டு மக்கள் எவரையும் நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. மேலும் தாங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை பிளந்து கொண்டு செல்வத்தையும் செல்வத்தையும் தவிர்க்க வேண்டும். அத்துடன் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை பூமியில் நதி உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டு போகவோ 12 வருட காலம் வறட்சி ஏற்படுவதோ கூடாது. இந்த வரங்களை தந்தருள வேண்டும் என்று வணங்கினார். அதன்படி வரமளித்தார் சனி பகவான். உடனே சரஸ்வதி மற்றும் விநாயகரை தியானித்து சனி பகவான் குறித்து ஸ்தோத்திரம் இயற்றினர். அதுவே தசரதர் இயற்றிய ஸ்தோத்திரம். தசரதர் அருளிய சனீஸ்வர ஸ்லோகம் உங்களுக்காக. நமஹ கிருஷ்ணாய நிலாய சிதிகண்ட நிபாயச்ச நமோ நீலமயுகாய நீலோத்பல நிபாயஷ நமோ நீர்மாம்ச தேசாய தீர்த்த ஸ்ருதி சடாய ச நமோ விஷால நேந்திராய शुष्कोदर भयानः नमः पौरुष्कात्राय स्तुलोत्रोन्नेषदे नमः नमो नित्यं श्रोत्रार्ताय हि यद्रुक्ताय च ते नमः नमो घोराय रौद्राय भीषणाय अकरालिने नमो नीर्ताय शूर्काय कालतंशिष्ट नमोऽस्तु ते नमस्ते घोररूपाय नीरीष्याय ते नमः नमस्ते सर्वभशाय वलिमुख नमोऽस्तु ते शर्यपूर्त नमस्तेऽस्तु भास्करे पयतायिने अतोत्तिष्ठ नमस्तेऽस्तु संवर्तताक
நமோஸ்துதே நமோ மந்தகதே துல்யம் நிஷ்டுகாய நமோ நமः தபநாஜிஜாததேகாய நித்யயோகத்தராய च यज्ञाचक्षो नमस्तोतेस्तु काश्यपामच नमवे दुष्टो तथाशि राज्यम् इत्थं विकृतो हिमरक्षेतक्षोणात् देवाश्रीराम मानुष्याक्षसिद्धविद्यात्रोर्हाः त्वयावलोकिता सर्वे तैर्यमाशो युव्रजेन्ति ते इब्राहिम्यां शत्रो यमस्वै च मुनयः शब्दधारका राजराज्यप्राच्यप्राच्तापनिधीश दवत्रिदृष्ट्यावलोकिताः त्वया वलोकितास्तेऽपि नाशं यान्ति समूलतः विप्रशान्तं गुरु मे शौरे विप्रणत्याहि யித்வமர்த்திதः தசரன் இந்த துதியை கேட்டதும் உள்ளம் பூரித்தார். சனி பகவான் உனது ஸ்லோகத்தால் பெரிதும் மகிழ்ந்துட்டேன். ஆகவே கொடுக்கக்கூடாத வரத்தை உனக்கு அளிக்கிறேன். ஒருவன் இந்த ஸ்லோகத்தை ஒரு முறையோ அல்லது இருமுறையோ சொல்லி இருந்தாலும் கூட அவனை துன்புறுத்துவதை விட்டு விடுவேன். ஒருவனது ஜாதகத்தில் அஷ்டமத்திலோ ஜன்ம லக்னத்திலோ நான் இருந்தால் அவன் கர்ம ஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்து இரும்பால் செய்யப்பட்ட எனது வடிவத்தை அரச இலையால் அர்ச்சனை செய்து எள் கலந்து உலர்த்து அன்னம் இரும்பு போல் தட்சணை கருப்பு பசு அல்லது எருமை மற்றும் வஸ்திரம் ஆகியவற்றை என்னை நினைத்து ஒரு அந்தணனுக்கு தானம் செய்ய வேண்டும் என்றார் சனி பகவான். மேலும் சனிக்கிழமை அன்று இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் சொல்லி பூஜை செய்பவருக்கு எந்த இன்னலும் தரமாட்டேன். அது மட்டுமின்றி கோசாரம், ஜென்ம லக்னம், தசைகள், புத்திகள் ஆகியவற்றில் வேறு ஒரு கிரகத்தால் ஏற்படும் பீடைகளில் இருந்தும் காப்பாற்றுவேன். அனைத்து உலக இன்னல்களையும் களைந்து இன்பமுறச் செய்வேன் என்று உறுதியளித்தார் சனி பகவான். இந்த ஸ்தோத்திரத்தை படி சனி பகவான் இன்னருளை பெறுவோமாக.